இப்போ ஒருத்தருக்கு நடு நெஞ்சில அழுத்துற மாதிரியோ, பெசற மாதிரியோ, இல்ல வெயிட் வச்ச மாதிரி அதிகப்படியான எரிச்சல், இது மாதிரியான தொந்தரவுகளோட அதிகப்படியான வியர்வை, படபடப்பு, மூச்சு திணறல், இது மாதிரியான ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா இது மாரடைப்போட அறிகுறியா இருக்கலாம். இந்த தாடையிலிருந்து தொப்புள் வரைக்கும் தோள்பட்டையில, முதுகுல ஒரு வலியோ இல்ல டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா கூட அது மாரடைப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாரடைப்புல முதல் 1 மணி நேரத்தை தான் கோல்டன் ஹவர் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமை இது வெறும் கேஸ் பிரச்சனை தான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொல்லி வீட்டு வைத்தியம் பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்க கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இருதயத்தில் இருக்க செல்களோட சேதத்தை நம்ம தடுக்கலாம், உயிரையும் பாதுகாத்து கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இசிஜி அப்படிங்கிற பரிசோதனை மூலமாகவும் ட்ராபனின் டி அப்படிங்கிற ரத்த பரிசோதனை மூலமாகவும் மாரடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், அதாவது ஸ்டெமி அப்படிங்கிற மாரடைப்பு உறுதி செய்யப்பட்டால் ஒருத்தருக்கு உடனடியாக ஊசி மூலமாக இரத்தக்கட்டை கரைக்கிற சிகிச்சையான த்ராம்பலைசிஸ் அப்படிங்கிற சிகிச்சை முறையோ அல்லது ஊசி மூலமாக இரத்த குழாய் அடைப்பை நிவர்த்தி செய்கிற ஸ்டென்ட் மூலமாக நிவர்த்தி செய்கிற பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற சிகிச்சை முறையோ அவசரமாக தேவைப்படலாம். இந்த மாதிரி சிகிச்சை முறையின் மூலம் மாரடைப்பினால ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து நம்ம முற்றிலும் குணமடையலாம். நன்றி.